இந்த சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் கொண்டவர்களுக்கு முதலில் வரக்கூடியது 8/5/2024 முதல் 15/5/2024 வரை சனியின் காலமாக உள்ளதால் இது பூர்வீக சொத்தில் லாபம் கிடைத்து வெகு லாபம் கிடைத்து கோடீஸ்வரனாகும் யோகங்கள் உண்டு. 5ஆம் இடத்தில் ஆட்சியில் உள்ளதால் எடுக்கும் முயற்சிகளிலிருந்து தெய்வ அனுகிரகங்கள் வரை அதிகமாக இதில் கிடைத்து நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த சனியின் காலகட்டமானது அடிமையாள்களினால் நன்மைகள் கிடைக்கும். நாம் பெரிய பதவியில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களினால் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் என்பது இதில் திண்ணமாகும். இதே மாதிரி 16/5/2024 முதல் 5/7/2024 வரை சந்திரனுடைய காலமாக இருப்பதால் இந்த சந்திரனுடைய காலத்தில் 6ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் 10க்குரியவன் 6ஆம் இடத்தில் உள்ளதால் தொழிலில் மந்தங்கள் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு கடன்கள் அதிகமாக உருவ வாய்ப்புகள் உண்டு. மன உளைச்சல் ஏற்படும். பெண்களினால் பிரச்சனைகள் வரும். பூமி இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணம் நடைபெறாமல் பார்த்து கொண்டு முடிவு செய்தது கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமண தடைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இருந்தால் அதில் அபார்ஷன் ஆறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த போன்ற கிராமத்தில் பலவிதமான இன்னல்கள் ஏற்பட்டு தனிப்பட்ட நபராக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இதே போன்று 6/7/2024 முதல் 26/7/2024 வரை ராகுவின் காலமாக உள்ளதால் இதில் உடல் ஆரோக்கியத்தில் சளி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் உருவாக வாய்ப்புகள் உண்டு. அவ்வாறு வந்தாலும் எதிரிகளை துவம்சம் செய்து அனைத்திலும் வெற்றி பெற்று நல்ல நிலையில் உயர்ந்து நிலை நிற்கக்கூடிய காலகட்டமாகும். இதே போன்று 27/7/2024 முதல் 16/8/2024 வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் 11க்குடைய சூரியனானது பாதகாதிபதியாக வந்து 6ஆம் இடத்தில் மறைந்து நிற்பதால் அனைத்து காரியங்களிலும் செயல்படும். அதே போன்று அரசு வேலைகள் கிடைக்கும். அரசு உதவிகள் கிடைக்கும். மானியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதில் கிணறுகளுக்கு அல்லது போருக்கு வாங்கக்கூடிய சர்வீஸு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கரண்ட் சர்வீஸ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இதில் இலவச மின்சாரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள காலகட்டமாகும். இதே போன்று அரசு வழியில் எந்தெந்த உதவிகள் அவர்கள் தகுதிக்கு ஏற்ப கிடைக்குமோ அத்தனையுமே இவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும் அந்த காலகட்டமாக உள்ளது. 17/8/2024 முதல் 14/9/2024 வரை செவ்வாயின் காலமாக உள்ளதால் 5ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் சனி சேர்க்கை பெற்று உள்ளதனால் இதனால் பூர்வீக சொத்து அடமானம் பெறுவதற்கான செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது பங்காளிகளுக்குள் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லா வகையிலும் இரத்த உறவினர்களால் பிரச்சனைகள் வரும் என்பதால் இரத்த வழி உறவுகளில் கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பகைகள் வந்தாலும் பொறுமையாக இருந்தால் சிறிய காரியத்தையும் பெரியதாக ஆக்காமல் சிறிய பிரச்சனையும் பெருசாகாமல் பெரிய பிரச்சனை சிறியதாக மாறி அனைத்தும் ஜெயமாகி வெற்றி கிடைத்து நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். 11/9/2024 முதல் 12/11/2024 வரை குருவினுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற்று அவற்றில் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும். மனைவி வழியினால் பொருள் வரவுகள் ஏற்படும். கணவனினால் அதிக சொத்து சேர்க்கை ஏற்படும். இந்த காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாக உள்ளது. குலதெய்வத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். வழிபாடுகள் தடை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த தீர்த்த யாத்திரைகளுமே இதில் செய்ய முடியாது. அதனால் தடைகள் அதிகமாக இருக்கும். அருகில் உள்ள விநாயகரை வழிபட்டு வந்தால் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று வந்தால் அனைத்து வெற்றியாகவே முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 13/11/2024 முதல் 3/12/2024 வரை கேதுவின் காலமாக உள்ளதால் திருமணம் லவ் பண்ணி செய்யக்கூடியவர்களுக்கு வம்பு வழக்கு தொந்தரவுகள் போன்றவை ஏற்படும். மனக்குழப்பங்கள் ஏற்படும். பிரிவினைகள் ஏற்படும்.
குடும்ப வாழ்க்கையில் சின்ன விரிசல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த 21 நாட்கள் மட்டுமே இதில் சண்டை, சச்சரவு, மனக்குழப்பங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த 21 நாட்கள் முடிந்துவிட்டால் அனைத்துமே ஜெயமாகிவிடும். இதே போன்று 4/12/2024 முதல் 29/1/2025 வரை புதனுடைய காலமாக உள்ளதால் இது நீச பங்கம் பெற்று 6ஆம் இடத்தில் நிற்பதால் அனைத்து காரியங்களும் ஜெயம் பெற்று விரைச்செலவுகள் அதிகமாக இருந்தாலும் இதில் அனைத்தும் காரியமும் ₹1க்கு ₹5 செலவு பண்ணினாலும் காரிய வெற்றி ஏற்பட்டு நினைத்த காரியத்தை ஜெயித்து கொள்ளலாம். அதனால் அரசு வழியில் பல நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே போன்று 30/1/2025 முதல் 9/4/2025 வரை சுக்கிரனுடைய காலமாக உள்ளதால் சுக்கிரன் 1/8க்குள்ள கிரகம் 6ஆம் இடத்தில் மறைந்து நின்று உச்சம் பெற்று நிற்பதனால் பெண்களினால் உதவிகளும், பூமி வாங்கும் யோகமும், வீடு வாங்கும் யோகமும், திருமண முயற்சி செய்பவர்களை திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள், கார் வாங்குவதற்கான வாய்ப்புகள், பெரிய கனரக வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உகந்த காலகட்டமாகும். தெய்வ அனுக்கிரகம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோயிலில் உள்ள தாயார் சன்னதியில் சென்று வழிபட்டு வர நல்ல வெற்றிகள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். இதே போன்று பெருமாள் கோயில்களில் உள்ள தாயார் சன்னதியை வழிபட்டு வந்தால் அனைத்துமே வெற்றியாகி நன்மைகள் கிடைக்கும். இதே போன்று கஞ்சனூர் சுக்கிரன் கோயில் சென்று நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். வழிபாடு செய்யும் பொழுது வெற்றிகள் கிடைக்கும். இதே போன்று கும்பகோணத்திலிருந்து பந்தநல்லூர் வழியாக சீர்காழி செல்லும் வழியில் திருவெள்ளியங்குடி என்ற ஊரில் உள்ள சுக்கிரன் ஸ்தலம் சென்று வந்தாலும் வெற்றிகள் கிடைக்கும். அதனால் இந்த காலகட்டம் வெகு சிறப்பானதாக இருக்கும். இருந்தாலும் சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதம் எந்த வகையிலும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.